என்ன பாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் லாஸ்ட் 1 மந்த்தாக 26% ஃபாலோ ஆயிருக்கு. லாஸ்ட் 1 இயராக மட்டும் 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஆமா, லாஸ்ட் 1 மந்த் பார்த்தோன்னா பயங்கரமா வந்து 26% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. லாஸ்ட் 1 இயர் பார்த்தோன்னா 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். மார்க்கெட் கேப்பில் செகண்டாக இருக்கான் பாஸ். அப்புறம் ஏன் பாஸ் இப்படி தாறுமாறாக ஃபாலோ ஆகுறான்? ரீசன் நம்பர் 1, கம்பெனியோட மார்ஜின் பார்த்தோம்னா 7.2% இருந்தது, இப்போ 6.1% மாறி இருக்கு. ரெண்டாவது ரீசன், ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஃப்ரம் ஜனவரி 7 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் 7 டேஸ்ல ஹெவியா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செல் ஆஃபும் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஸ்டாக்கா பாஸ்? நம்மளால பி ரேஷியோ ரொம்ப ஹையா இருக்கு வென் கம்பேர் டு இண்டஸ்ட்ரி பி. ஸோ அதனால வந்துட்டு ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தா அப்படின்னா இது ஒரு சீசனல் பிசினஸ்னால நிறைய வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பியும் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பிளஸ்ன்னு பார்த்தோன்னா லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து 176% இந்த சிஏஜிஆர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. மைனஸ்ன்னு பார்த்தோன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து 12.4% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. குவார்டர்லி ப்ராஃபிட்ஸும் ஓகேவா இருக்கு. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டும் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் பெருசா பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கான். இப்போ வாங்கலாமா பாஸ் இந்த ஸ்டாக்கை? டெக்னிக்கலா இது ஃபாலிங் ஃபேஸ்ல இருக்கு. ரீஅக்கமடேஷன் 510 to 530 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆனா மட்டும்தான் இது வந்து மேல வர நிறைய சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இது இன்னும் ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கும் இந்த ஸ்டாக்கு. ஓகே பாஸ், தேங்க்யூ.